பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது சாத்தான் எப்போ இயேசு கிறிஸ்துவ சோதிச்சானா, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிச்ச பின்பு அவருக்கு பசி உண்டான போது பிசாசு சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறான். இப்போ இதுல இருந்து பிசாசு ஏன் இயேசு கிறிஸ்துவ கரெக்டா பசி உண்டான போது சோதிச்சான்? ஏன் அவர் உபவாசம் இருக்கும்போது ஜெபம் பண்ணும் போதோ இல்லை அவர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக கூட அவன் சோதிக்கவே இல்லை. இதனால நம்ம நோட்டீஸ் பண்ணணும், ஏன் என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக பசி உண்டான போது இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்த பின்பு அவருக்கு பசி உண்டான போது பலவீனம் அடைந்தார். ஸோ சாட்டன் இஸ் வெயிட்டிங் ஃபார் த வீக்னஸ் பாயிண்ட். ஸோ அப்பயாவது இயேசு கிறிஸ்துவ முடிச்சிடலாம் பார்க்குறான், பட் இயேசு கிறிஸ்துவ முடிக்க முடியல. இதுலேருந்து ஒரு பெரிய லெசன் என்னன்னா, சாட்டன் நோஸ் அவர் வீக்னஸ். நம்மளுடைய வீக்னஸ் அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த விஷயத்துல வீக்னஸ் இருக்கும், லேசினஸாக இருக்கிறோம், எல்லாருமே அவனுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக நம்மள அவன் முடிக்கிறதுக்கு ஈஸி. இயேசு கிறிஸ்துவாவது அவன் ப்ரேயர் பண்ணுற முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வீக்காக நம்ம போயிட்டு அவரை டெம்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. ப்ரேயர் பண்ண முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே முடிச்சு விட்ருவான். நம்மளை தூக்கத்தை வர வச்சோம், லேசினஸ் கொண்டு வருவோம், பல டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பல தாட்ஸ் கொண்டு நம்மளை ப்ரேயர் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிடுவோம். ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரியும். ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸா நம்ம எப்படி சாத்தான ஜெயம் எடுக்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் இல்லை ஒவ்வொரு நாளுமே நம்ம இயேசுவை ட்ரஸ்ட் பண்ணி சீக் பண்ணி வாழ்றதில்ல. ஒவ்வொரு நொடியும் நம்ம இயேசுவை ட்ரஸ்ட் பண்ணி சீக் பண்ணி டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தால்தான் நம்ம சாத்தானுடைய டெம்டேஷன் நம்ம மீள முடியும். God bless you. Thank you.